அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி ஹேஸ் ரீசென்ட்லி அடாப்டட் இந்தியாஸ் யுபிஐ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வரும் நாடுகளில் எந்த நாடு சமீபத்தில் இந்தியாவின் யுபிஐ முறையை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நாடு அப்படின்னா நமீபியா. ஸோ யுபிஐயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூட்டான், பிரான்ஸ், மால்தீவ்ஸ், நேபாள், ஸ்- சிங்கப்பூர், ஓகேவா? சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, யுஏஇ, அடுத்ததா ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ அப்படிங்கிற கரீபியன் கண்ட்ரி, அடுத்தது நமீபியா. சரியா? ஸோ பூட்டான், பிரான்ஸ், மால்தீவ்ஸ், நேபாள், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, யுஏஇ, ட்ரினிடாட், நமீபியா இவங்க எல்லாம் தான் நம்மளோட யுபிஐயை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட கண்ட்ரிஸ். சரியா? அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்பிஆர் நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர், அதான் என்பிஆர்னு சொல்லுவாங்க, இஸ் அ டேட்டாபேஸ் கண்டெய்னிங் எ லிஸ்ட் ஆஃப் ஆல் யூஷுவல் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. என்பிஆர் என்பது நாட்டின் அனைத்து வழக்கமான குடியிருப்பாளர்களின் பட்டியலை கொண்ட ஒரு தரவுதளமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். யூஷுவல் ரெசிடென்ட்ஸ் அப்படின்னா இந்த என்பிஆர் எடுக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியில இருந்து இந்தியாவில் இருக்கணும். என்பிஆர் எடுத்த 6 மாசத்துக்கு அப்புறமும் இந்தியாவுல இருக்கணும். அவங்கள தான் நம்ம யூசுவல் ரெசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்படின்னா ஒரு ஃபாரினருமே இந்த இடத்துல ஒரு யூசுவல் ரெசிடென்ட் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட். என்பிஆர் வாஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட்டட் இன் 2010 அண்ட் அப்டேட்டட் இன் 2015-16. முதல்ல 2010ல உருவாக்கப்பட்டு 2015-16ல புதுப்பிக்கப்பட்டிருக்கும். கரெக்ட் தான். என்பிஆர் டேட்டா கேன் பி ஷேர்ட் வித் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் ஸ்டேட்ஸ். கரெக்ட் தான். என்பிஆர் தரவை அரசு நிறுவனங்கள் மற்றும் மாநிலங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். இதே சென்சஸ் டேட்டாவை பகிர்ந்துக்க முடியாது. ஒரு சில கோர் டேட்டாவை மட்டும்தான் சென்சஸ்ல இருந்து கொடுப்பாங்க. ஆனா என்பிஆர் டேட்டா அப்படிங்கிறது ஒரு ஒரு இயர்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்தியாவுல எவ்வளவு மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல பாக்குறது. பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத தான் பாக்குறது. ஓகேவா? அதனாலதான் ஃபாரினரையும் நம்ம இன்க்ளூட் பண்றோம். சரியா? சோ மூணுமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, தி நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் இஸ் கவர்ன்ட் அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய மக்கள் தொகை பதிவேடு பின்வரும் விதிகளில் கீழ் நிர்வகிக்கப்படுகிறது. எந்த சட்டத்துக்கு கீழே வரும் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955க்கு கீழே வரும். சரியா? அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் ஹேவ் அஃபிஷியலி ஜாயின்ட் இன் நியூ டெவலப்மெண்ட் பேங்க். பின்வரும் நாடுகளில் எது புதிய வளர்ச்சி வங்கியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது பிரிக்ஸோட பேங்க். சரிங்களா? 2015ல உருவாக்கப்பட்டிருக்கும். இதுல பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள்லாம் உறுப்பினர்களா இருப்பாங்க. அது இல்லாம இப்ப யாரு அபிஷியலா ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா கொலம்பியா மற்றும் உஸ்பெகிஸ்தான். சரியா? அடுத்ததா, கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் வில் பி ஹெல்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேலோ இந்தியாவின் நீர் விளையாட்டு விழா எங்கு நடைபெறும் அப்படின்னா ஸ்ரீநகரோட ஃபேமஸா இருக்கக்கூடிய தால் லேக்ல வந்து இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.